மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் கார்த்திகை தீப திருநாளான டிசம்பர் 3ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் வழக்கம் போல் பிள்ளையார் கோவிலுக்கு அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் ஹிந்து அமைப்பினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் செய்தனர். மேலும் அவர்கள் காவல்துறையை மீறி மலையின் மீது ஏற முயற்சி செய்தனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியது. அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவை அம்மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தியது. இத்தகைய சூழலில்தான் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் பல கட்ட விசாரணைக்கு பிறகு தனி நீதிபதி உத்தரவு செல்லும் என்று பரபரப்பு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே நீதிபதியின் உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், கோவில் செயல் அதிகாரி உள்ளிட்ட 3 பேர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் தங்களுக்கு சிறிதும் இல்லை என்று கூறிய அவர் வழக்கை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை விடுத்தார். இது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், அரசு தரப்பில் உள்நோக்கத்துடனோ திட்டமிட்டோ நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் விடவில்லை. அங்கிருந்த சூழல் அவ்வாறு இருந்தது. 1500க்கும் மேற்பட்டோர் மலையேற முயன்றனர். இருப்பினும் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை. மதுரை ஏற்கனவே மிகவும் பதற்றம் மிகுந்த பகுதி. எனவே மதக்கலவரம் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்கிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் சூழலை மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்தோம். எனவே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்ததற்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த சூழல் காரணமாக நீதிமன்றம் திட்டமிட்டு அரசு மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடாது என்றார். அப்போது நீதிபதி குறுக்கிட்டு, நான் இந்த வழக்கு தொடர்பாக சில விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சில வார பத்திரிகைகளில் குறிப்பிட்டுள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் அதுபோன்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை, அதிகாரிகள் ஏதும் அதுபோன்று சொல்ல மாட்டார்கள் என விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் திருப்பமாக தற்போது மாவட்ட ஆட்சியர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருப்பது வழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.